வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேர்ம் 3ல யூனிட் 2 த டாபிக் நேம் இஸ் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். The students are able to explaining the beginning of universe, know about galaxies and its types, recognize different constellations in the night sky, getting information about the stars, distinguish between natural and artificial satellites, understand the functions of the ISRO. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிவர்ஸ்னால் என்ன, கான்ஸ்டலேஷன்ஸ்னால் என்ன, ஸ்டார்ஸ், நேச்சுரல் சேட்டலைட்ஸ், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ்னால் என்ன, இஸ்ரோ பற்றி ஃபங்க்ஷன்ஸு, அதை பற்றி எல்லாம் இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன்ஸ். மை கோல் இஸ் அ சிம்பிள், இட்ஸ் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி யூனிவர்ஸ், why it is as it is and why it exists at all. Stephen Hawking. Starry night sky is a wonder which has fascinated humans from the time immemorial. Our ancestors have observed and documented the objects seen in the night sky. The field of the study of the universe is called astronomy. We know that all the billions and the billions of stars in the universe, although only about 2000 or so are visible to naked eye. Have you ever think of the size of our universe? The universe is unimaginable and infinitely big. Everything that exists or is known to exist, even the spatial size of the entire universe is still unknown. It's possible to measure the observed universe. The universe consists of galaxies, planets, stars, meteorites, satellites, and all other forms of matter and energy. And it's a world of wonder. Let us move into this world of wonder to know more interesting facts about the places of residential of our solar system. ஸோ நம்ம இந்த லெசனில் பார்த்திங்கன்னா ஸ்கை நம்ம எல்லாமே ஒண்டர் பண்ணுற விஷயம்னா நம்மளோட இந்த கேலக்ஸி பற்றி, நம்ம இந்த கேலக்ஸி எப்படி ஃபார்ம் ஆச்சு, நம்மளோட ஏர்த் எப்படி இப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நம்ம ஒண்டர் ஆகிட்டே இருக்குது. நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம், நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம கேலக்ஸிஸ், பிளானட்ஸு, ஸ்டார்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு பெரிய திங், ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இங்கே நம்ம கேலக்ஸி பார்த்தோன்னா இட் இஸ் நாட் அ ஸ்மால், ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதோட என்ன எப்படி வந்தது, எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு பற்றி லெட்ஸ் வி சி. Geocentric theory. Sky is a wonder. Sun, moon, stars all appear to rise in the east and move towards the west, giving us an impression that all these objects are going around the earth. Just as a moving bus, the distant mountains and trees appears to move backwards. Perhaps really earth is spinning, and that is why sun, moon and stars appears to go around the earth. Does the earth revolve around the sun, or the sun revolves around the earth? How do you know about it? ஸோ நம்மளே நிறைய தடவை ஒன்றாயிருப்போம். நம்ம சின்ன வயசில் பஸ்லாம் போகும்போது நம்ம பஸ்ஸு நம்ம மரம்லாம் பார்த்து நமக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா மவுண்டெயின்ஸில் பின்னாடி போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பார்த்திங்கன்னா சன் ஈஸ்ட்டுக்கும், நம்ம காலையில் பார்த்திங்கன்னா ஈஸ்டில் இருக்கும், ஈவினிங் பார்த்தா வெஸ்ட்டில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சன் தான் நம்ம எர்த்தை சுற்றிட்டுருக்கா, எர்த்தை தான் சன்னை சுற்றிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதோட ஆன்சர் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ when we look at the night sky, you can see a lot of twinkling stars, but a few of them differ from others. They don't twinkle, and while the other stars hold a fixed pattern from the night to night, they drift. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டில் பகலில் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்லேயுமே நிறைய விதவிதமான ஸ்டார்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸ்டார்ஸ்லேயே பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா எல்லாமே ட்விங்கிள், அதாவது மின்னிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சில டைம் எதுவுமே மின்னாத மாதிரி இருக்கும். சிலதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சர்டன் பேட்டர்ன்லேயே இருக்கும், மாறவே மாறாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வேறு இடத்துலையும் மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை ஒண்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த sky. Next பார்த்தோன்னா they wandered across the sky moving against a backdrop of stars. These are called planets. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா planets அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க. ஸோ our ancestors observed this and the imagined universe with the earth at the center, the stars in the distance background, and the sun, moon and the planets orbiting around us.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சிஸ்டர்ஸில் எப்படி வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா எர்த்து வந்து சென்டராகவும் சன்னு மூன் பிளானட்ஸ் அதெல்லாம் வந்து சன்னை நம்மளோட எர்த்தை வந்து ரிவால்வ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மைண்டில் வச்சுருந்தாங்க. 2 observations support the idea that the earth was center of the universe. ஸோ அவங்களுக்கு வந்து 2 விஷயங்கள் வந்துட்டு ஒரு தியரியாக அவங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இதுதான் வந்து நடக்குது, எர்த்து தான் வந்து இந்த சென்டரில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்புகிற அளவுக்கு அவங்க 2 தியரிஸை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ while the moon and the planets having their own motions, they also appear to revolve around the earth about once per day. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ஸும் மூணும் அவங்களுக்கு அதுக்குன்னு தனித்தனி மோஷன்ஸ் அதுக்குன்னு சில அசைவுகள் இருக்குது. அது போகவும் பார்த்திங்கன்னா எர்த்தை வந்து ஒரு தடவை சுற்றிட்டு வருது, அதுதான் வந்து ஒன் டே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தி செலஸ்டியல் ஸ்பியர் ஸ்டடி வித் ஸ்டார்ஸ் அப்பியர்ஸ் டு ரைஸ் அண்ட் செட் இன் தி ஈவினிங். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்ஸுமே இந்த மாதிரி தான் ரெவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுவும் வந்துட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் ரைஸ் இன் தி செட் இன் தி ஈவினிங், ரைஸ் இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட், தி எர்த் சீம்ஸ் டு பி அன்மூவிங் ஃப்ரம் த ப்ரிசர்வேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அன் எர்த் பவுண்ட் அப்சர்வர் இட்ஸ் ஃபீல் ஸ்டேஷனரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செகண்டாக என்ன தேடி அவங்க அப்சர்வ் பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா எர்த்து வந்துட்டு மூவ் ஆகவே கிடையாது, எர்த்து வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்டேஷனரியான ஒரு விஷயம், அது வந்து மாறவே மாறாது, இட் இஸ் அ ஸ்டேபிள் திங், டஸ் நாட் மூவ் அப்படிங்கிற ஒரு 2 தியரியை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஆன்சிஸ்டர்ஸ். ஸோ அதனால் வந்து எர்த்து தான் சென்டரில் இருக்குது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. As civilization progressed, the early astronomers found 2 types of motions of celestial body. Let us take the case of the moon. On a daily basis, moon appears to rise in the east and set in the west. Thus, one can say that the moon is going around the earth with a period of 1 day. ஸோ இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மூன் வந்து ஈஸ்டில் தான் இருக்குது, அதுக்கப்புறம் செட் இன் த வெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, அவங்க தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா மூன் வந்து எர்த்து சுற்றிட்டு இருக்கு, அதுதான் வந்து 1 டே அப்படிங்கிறவங்களும் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபார் அ கேர்ஃபுல் அப்சர்வர் இட் வாஸ் கிளியர் that the moon was also exhibiting another motion. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அது நல்லா க்ளீன் அப்சர்வேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு புரிஞ்சுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மோஷனும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது, இன்னொரு விஷயம் எது நடக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. சப்போஸ் த மூன் இஸ் அப்பியரிங் இன் த ஸ்கை டுடே நியர் த ஸ்டார் அஸ்வினி, டுமாரோ வி வில் சி அப்சர்வ் த மூன் இன் நியர் த ஸ்டார்ஸ் பரணி, ஸ்டார் ஈஸ்ட் ஆஃப் தி அஸ்வினி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி அப்படிங்கிற நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நாள் மூன் பார்த்திங்கன்னா அஸ்வினி கிட்ட இருக்கும், இன்னொரு சில நாள் பரணி கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மோஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறதும் அவங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் டே இட் வில் பி நியர் தி ஸ்டார் ஆஃப் கார்த்திக் ஈஸ்ட் ஆஃப் த பரணி. ஆஃப்டர் 27 days மூவிங் லிட்டில் பை லிட்டில் ஈஸ்ட்வர்ட்ஸ் மூன் அகெயின் ஸ்டேஷன் இட் செல்ஃப் நியர் த அஸ்வினி. ஸோ இப்படி 1 by 1 போயிட்டே இருக்கும்போது கடைசியில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அகைன் அஸ்வினிக்கிட்டே அது வந்து அந்த மூன் வந்து நின்றுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவும் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ திஸ் எவ்ரி டே மூன் appears to move from east to west in 1 day, whereas as appears to go in the circle from the west to east in the background of the stars in about 27 days. ஸோ அந்த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனையும் போக அவங்க அந்த நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற டைரக்ஷன் போக இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு மோஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திஸ் 2 motions were puzzling. ஸோ இந்த மாதிரி மூன் வந்து இப்போ ஒரு மோஷன் இல்லாமல் 2 மோஷன் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரியபட்டா வந்து வராங்க. ஸோ தட் எர்த் இஸ் ஸ்பின்னிங் இன்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இட்ஸ் காசஸ் அப்பரண்ட் டெய்லி மோஷன் ஃப்ரம் தி ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க ஆரியபட்டா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு, எர்த் இஸ் தன்னைத்தானே சுற்றுன்னு சொல்லலை, இட் இஸ் ஸ்பின்னிங், ஜஸ்ட் ஸ்பின்னிங் ஈஸ்ட் டு வெஸ்ட். எர்த்து தான் வந்து ஸ்பின் பண்ணிகிட்ருக்கு, அதுதான் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேர் இஸ் eastward motion of the moon in the celestial sphere with a period of about 27 days was seen in the actual motion of the celestial objects. This geocentric motion, also known as geocentrism, that is descriptions of the universe
with a spherical and spinning earth at the center, and the sun, moon, stars and the planets are all orbit the earth, emerging in the various cultures. In Greek, this model was put forth by the Greek philosopher Plato, his disciple Aristotle in 6th century BC. ஸோ இந்த ஜியோசென்ட்ரிசம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஜியோசென்ட்ரிசம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எர்த் வந்து சென்டர் அண்ட் த சன், மூன், ஸ்டார்ஸ் ஆர் ரெவால்விங் அரவுண்ட் தி எர்த் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிரீக் ஃபிலாசபர் பிளாட்டோ வராரு. இட் வாஸ் ஸ்டாண்டர்ட் பை கிரீக் சி ரோமன் மேத்தமெட்டிஷியன் Ptolemy 2nd century AD. A similar model is seen in the synthetic astronomy in India like ஆரியபட்டவியம் ஆர் ஆரியபட்டா. ஸோ இந்த மாதிரி அவங்க சயின்டிஸ்ட் நிறைய வந்தாலும் ஒரு கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் ஒரு தியரியை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தாங்க. ஹவு மூன் எக்ஸிபிட்ஸ் ஃபேஸஸ். ஸோ மூனில் வந்து எந்தெந்த மாதிரியான ஃபேஸ் இருக்குது, எப்படியெல்லாம் அது வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரோனமர்ஸ் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஆல்சோ அப்சர்வ் சர்டன் ஃபேக்ட்ஸ். த பெரிய புறநானூறு 65 of Sangam literature, the poet Kaladhaliyar singing in appreciation of a Cheraman Perinjerladan says, on the day when the full moon appears, the sun and moon look at each other with their bright light. In the evening time, one sphere hide behind the mountain. ஸோ இந்த புறநானூரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நிறையா வந்து பாடல்களை இதை பற்றி ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சன் அண்ட் மூன் வந்து ரெண்டுமே மீட் ஆகுதுன்னும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா சன் வந்துட்டு மவுண்டெயினுக்கு பின்னாடி ஒளிஞ்சிறதாகவும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தியரிஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருந்தது. On the full moon day, when the sun is setting in the west, precisely at the same time moon rises at the east. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மூன் முழு நிலவு அப்படின்னு சொல்லி வரும்போது மூன் வந்துட்டு ஈஸ்ட்லேயும் அதுக்கப்புறம் சன் பார்த்திங்கன்னா வெஸ்ட் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸில் இருக்குது. பட் இட்ஸ் பிஹைண்ட் தி மவுண்டன் அப்படின்னு ஒரு தியரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. தட் இஸ் போத் சன் அண்ட் த மூன் ஆர் இன் த ஆப்போசிட் சைட். லைக்வைஸ் வென் இட்ஸ் வார்னிங் half moon, the moon is rise when the midnight, and the waxing half moon rise during the noon. From which observations and modeling ancient astronomers could explain why we having a waxing and the waning of the moon. So moon அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எப்போவுமே வந்து நம்மளோட நிலா பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஷேப்பில் இருக்காது. இட் இஸ் சில டைம் வந்து ஹாஃப் மூனில் இருக்கும், சில டைம் ஃபுல் மூனில் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த வேக்சிங் அண்ட் வேனிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வேக்சிங் அந்த வேக்சிங் மீன்ஸ் க்ரோயிங், அந்த வந்து அது வந்து வளர்ந்துட்டு வந்த தேய்பிறை வளர்பிறைன்னு கரெக்டாக சொல்லுவாங்க தமிழில். ஸோ வேக்சிங் அப்படின்னு வரும்போது இட்ஸ் வளர்பிறை. அதுக்கப்புறம் வேனிங்னு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ தேய்பிறை அதை நம்ம கரெக்டாக வந்து சொல்லணும், அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் probably easy to understand the waxing and the waning of the moon, the order of the new moon, the full moon, and then how the first and third quarter appears in the phase in between. So இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த half moon, full moon, waxing and the waning அப்படிங்கிற விஷயம் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த தேர்ட் குவார்ட்டர் அந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் அந்த மாதிரி மூன்லாம் எப்படி வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தி லைட். சன்லைட் ஃபால்ஸ் ஆன் தி ஸ்பெரிக்கல் எர்த், பட் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் தி சன், த ஆப்போசிட் சைட் ஆஃப் தி எர்த் இஸ் without sunlight. As the earth spins day and the night follows, the different parts of the earth appears before the sun. This all the time one half of the earth is illuminated by the sun and one half of the darkness. ஸோ இவங்க ஆன்ஷியன்ட் இன்னுமே என்ன நம்பிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா சன் இருக்குது, ஸோ சன் பக்கத்தில் வந்து எர்த் இருக்குதுன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சன் கொடுக்குற அந்த பார்ட் பார்த்திங்கன்னா எர்த்தில் ஒரு சைடு தான் வந்துட்டு பிரைட்டாக இருக்குது, லைட் சைடு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டார்க் சைடாக தான் இருக்குது, ஒரு வெளிச்சமே இல்லாமல் இருட்டான பகுதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா டார்க் ஒரு சைடு வந்து பிரைட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் டார்க்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணியிருந்தாங்க. லைக்வைஸ் ஆல் தி டைம்ஸ் ஆஃப் த ஒன் ஆஃப் த மூன் இஸ் illuminated by the sun and the opposite side is shown to darkness. அதே மாதிரி மூன்லேயும் அதே மாதிரி தான் ஹாஃப் மூன் ஆஃப் தி இஸ் illuminated. ஹாஃப் மூன் வந்து சன்னோட வெளிச்சத்தில் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டார்க்னஸில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. As shown in the above diagram, when the moon is positioned between the earth and the sun, notice all the illuminated part of the moon is away from the earth. So இந்த moon வந்து சென்ட்ரல் இருக்கும்போது
அதோட ஒரு சைடு மட்டும்தான் வந்து illuminated இருக்கும், இன்னொரு சைடு வந்து டார்க்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்லி த டார்க் சைட் ஆஃப் த மூன் இஸ் டுவர்ட்ஸ் எர்த் when the moon is in the position we have a new moon. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூன் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் அப்படி பொசிஷன் ஆயிருந்ததுன்னா அந்த மூனோட ஹாஃப் சைடு மட்டும்தான் பிரைட்டாக இருக்கும். இந்த எர்த்து பகுதியில் அந்த எர்த்தோட சைடில் இருக்கிற அந்த மூன் வந்து டார்க்காகவே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவ் லுக் அட் த மூன் when it's behind the earth, எர்த்துக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா now the portion of the moon illuminated by the sun is totally towards the earth, the dark side of the away from the earth. This means the moon will appear to round in the sky. This is a full moon. நிறைய அவங்க நிறைய விஷய தியரிஸை அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரியான ஒரு தியரியை கடைசி வரைக்கும் ஃபாலோவே பண்ணலை. when the sun, earth and the moon are on the 90-degree angle, how will the moon appear to person on the surface of the earth? Now if we look at the portion of the moon facing earth, we will see half its illuminated and half its dark side. Thus the moon will appear as a half moon. The half moon during the waxing period is called the first quarter, and the half moon during the waning period is called the third quarter. So in the half quarter and the first quarter and the third quarter, இப்படி இந்த third quarter moon ஃபஸ்ட் குவார்ட்டர் மூன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் மூன் வந்து வளர்ந்துட்டு வர அந்த பீரியட் அந்த டைம் வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹாஃப் மூன்லேயே வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது, கம்மியாயிட்டு வருது அப்படின்னா அதை வந்து நம்ம தேர்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த மூன் அண்ட் இட் இஸ் அ தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் த மூன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. Once we understand those 4 key moon phases, the phase between them should be fairly easy to visualize. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வேனிங் வேக்சிங் பார்த்தாச்சு, ஃபஸ்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர். ஸோ இந்த 4 ஃபேஸையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா மூணு பற்றி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். ஸோ த வேர்ட் crescent refers to the phases where the moon is less than half illuminated. ஸோ இந்த கிரிசன்ட் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம பிறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிறையை வச்சு தான் நம்ம பிறை தான் வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். த வேர்ட் கிபோஸ் மீன்ஸ் இட் இஸ் எப்படி சொல்கிறது, அதுவும் வந்துட்டு பிறை மாதிரி தான், அந்த வந்து பெண்டான ஒரு ஷேப்னு சொல்லலாம். ஸோ கிபோஸ் ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் where the moon is more than half illuminated. Waxing essentially means growing or expanding its illumination, and waning is shrinking or decreasing its illumination. Note also that the discoveries could be made with the naked eye. You do not need telescope or any other modern equipment. Epicycles. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எபிசைக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க. மூன் கோயிங் அரவுண்ட் தி எர்த் with the 27 earth period near nicely explain its motion. However, astronomers in ancient times faced problems in explaining the motions of the then known 5 planets: Mercury, Venus, Mars, Jupiter and Saturn. ஸோ அடுத்து எபிசைக்கிள் அப்படிங்கிற தியரிக்கு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, எர்த்து வந்து சென்டராக வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு மூன் வந்து எர்த்து வந்து ரெவால்வ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க. ஸோ 27 days வந்து இட் இஸ் மூவிங் அரவுண்ட் தி எர்த் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி அவங்க ஃபாலோ பண்ணக்கப்புறமும் கூட மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ் அப்படிங்கிற அடுத்த செலஸ்டியல் மற்ற பிளானட்ஸை பற்றி அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதுக்கும் வந்து அவங்க ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. மூன் இன் த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் மூவிங் எவ்ரிடே ஈஸ்வர்ட்ஸ் நைஸ்லி. ஹவர் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி வேர் அப்சர்விங் த மோஷன் ஆஃப் தி Mars from the January, it would appear to move eastward in the background stars. This that the position of the Mars today will be nearer a star which is east of the stars near which is yesterday. However, on June 28 we will see a change. So இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மார்ஸ் வந்து ஈஸ்ட்வர்டில் இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 28 daysக்கு அப்புறம் இட் இஸ் மூவ் அனதர் டைரக்ஷன். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தட் மார்ஸ் வுட் அப்பியர்ஸ் டு மூவ் வெஸ்ட் ரேதர் தென் இட்ஸ் நார்மல் ஈஸ்ட்வர்ட் மோஷன். ஸோ திஸ் ரிவர்சிபிள் டைரக்ஷன் ஆஃப் தி பிளானட்ஸ் இஸ் கால்ட் ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லி தமிழில் பார்த்தீங்கன்னா பிற்போக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாஸ் வந்து அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சம் பீரியட் ஆஃப் டைமில் வெஸ்ட் டு ஈஸ்ட் போகும்போது இட்ஸ் a retrograde motion. If we continues to observe on August 22, once again the mass would appears to move the direction against usual eastward motion the celestial sphere. Usually Jupiter in the brightness then Mars. However, around the period of retrograde motion of the Mars was
much brighter than other times, even brighter than Jupiter. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் தான் வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். பட் இந்த ரெட்ரோகிரேட் மோஷனில் வரும்போது மார்ஸ் வந்து ஜூபிட்டரை விட பிரைட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா other planets also exhibit number of puzzling behavior. Venus and the Mercury always appeared very close to Sun and hence never appeared in the mid sky. The brightness of Jupiter also varied again when it exhibited retrograde motion. For example, in 2018 Jupiter reversed in the action of motion on the March 9, 2018 and again resumed in a normal eastward motion on the July 11, 2018. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுவும் வந்து மார்ஸ் எப்படி retrograde motion பண்ணுதோ அதே மாதிரி ஜூபிட்டரும் as like a retrograde motion. The simple geocentric model where planets go around the earth could not explain why the brightness of the planets change and why they reverse their direction. Changes in brightness and retrograde motion would be impossible if we assume that the planets were the same distance of all the time from the earth. To explain the puzzling phenomenon, astronomers in early times proposed a change in simple geocentric model. This is called as a epicycle model. ஸோ இப்போ தான் வந்து அவங்க ஒரு ஸ்டேபிளாக ஒரு தியரிக்கு வராங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பிளானட்டும் வந்துட்டு ஒரே மாதிரியான டிஸ்டன்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒவ்வொரு சரி டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க புதுசாக என்ன சொல்கிறாங்க, எபிசைக்கிள் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜியோசென்ட்ரிக் மாடலுக்கு பதிலாக இந்த எபிசைக்கிள் மாடலை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டாலமி செகண்ட் சென்ச்சுரி Greece, Aryabhatta in India and other used the epicycle model to explain the motion of the celestial body. ஸோ அவங்க வந்து இந்த சோலார் சிஸ்டமுக்கு சொல்லனாலும் செலஸ்டியல் பாடி மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் சன் ஸ்டார் அதில் சன்னை விட்டுட்டு எர்த் அந்த மாதிரி மற்ற செலஸ்டியல் பாடிஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. தேர் மாடல்ஸ் வேர் இம்ப்ரூவ்ட் பை ஜென்ரேஷன் ஆஃப் astronomers like Tycho Brahe and Nicolanta Somagyi. Although the model explains many phenomenon, there were a number of mismatches. The model was becoming messy. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செலஸ்டியல் பாடி பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இட்ஸ் மெஸ்ஸின்னு சொல்கிறாங்க, ஒரு குழப்பமாகவே இருந்தது. அரைவல் ஆஃப் டெலஸ்கோப், அதுக்கப்புறம் டெலஸ்கோப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. Telescope was invented by Hans Lippershey, but Galileo used it for studying the sky for the first time. First telescope யார் வந்து இன்வென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஹான்ஸ் லிப்பர்ஷை தான். பட் இட் வாஸ் டிஸ்கவர்ட் மோடியும் அதை வந்துட்டு கலீலியோ தான் வந்து ஆனால் ஸ்கை ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணார். The telescope showed more universe was invisible to naked eye. With his simple telescope matching toys telescope of today, Galileo was able to see mountains on the moon, small dim stars invisible to naked eye, sunspots on the face of the sun. He was able to demonstrate that the Milky Way and hazy bright patch in the sky is nothing but thousands of stars huddling together. Jupiter had moons going around it and Saturn had mysterious appendages which we know as rings. ஸோ இந்த டெலஸ்கோப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டெலஸ்கோப் வந்தக்கப்புறம் அவங்க நிறையா நேக்கட் ஐஸில் பார்க்க முடியல நிறைய விஷயங்களை வந்து இந்த டெலஸ்கோப் மூலிமா பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டார்லிங் அப்சர்வேஷன் ஹி மேட் ரிலேட்டட் டு டெலஸ்கோப் அப்சர்வேஷன் ஆஃப் த வீனஸ். This convinced him to accept the theory of the Polish astronomer Nicolaus Copernicus that it is not a sun, planets and stars that go around the earth, but is the earth and the other planets that go around the sun, heliocentric theory. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலீலியோ தான் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் அப்சர்வேஷன் மூலிமா ஆல்ரெடி வந்து நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து முன்னாடியே சொன்னதை அவர் வந்து ஏற்றுக்கிட்டக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. சன் தான் வந்து சென்டரில் இருக்குது, எர்த் அந்த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து சன்னை வந்து ரெவால்வ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படிங்கிற தியரியை வந்து அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல் dissatisfied with the messy epicycle model, Nicolaus Copernicus readily proposed the model will become simple if we assume sun is a center and all the planets including earth go around it. Suppose earth and the Mars are on the two sides of the sun, then the Mars would be far and the appear dim compared to when they are all on the same side. Earth orbit around sun in 365 days, whereas Mars takes 687 days. This implies that times
Earth will overtake Mars. When the Earth is approaching and overtaking Mars, Mars would appear to exhibiting retrograde motion. In short, all the observed phenomenon could be explained in a simple way. ஸோ அவங்க வந்து ஒரு கடைசியில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க. ஸோ சன்னா வந்து சென்ட்ரல் இருக்குது, அதை சுற்றி வந்து பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், எர்த் எல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த டைம் வீனஸ் அண்ட் எர்த் ரெண்டுத்தையும் வந்து அவர் கன்சிடர் பண்ணிக்கிறாரு. ஸோ வீனஸ் அண்ட் எர்த் ரெண்டுமே வந்து அட் டைமில் சன்னை வந்து ரெவால்வ் பண்ணிட்டு வரும்போது வீனஸ் பார்த்திங்கன்னா டைம் இட்ஸ் டேக் ஒரு ரெவால்வுக்கு 687 டேஸ் எடுத்துக்குது. பட் எர்த்து வந்து 365 டேஸ் தான் எடுத்துக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி ஓவர்டேக் பண்ணும், எப்படி வந்து ரெவால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து யோசிக்கிறாங்க. However, how do we know that the actually sun is at the center or not? அதுக்கப்புறம் மோடி வந்து அவங்க ஒரு கான்ட்ரமெசி, ஒரு மெஸ்ஸிக்கு வராங்க. Galileo found that its observation of Venus gave the observational evidence to support the heliocentric theory. Galileo observed Venus in 1610 to 1611 with a telescope. To naked eye, Venus is just a gleaming bright spot. However, through a telescope, the shape of the planet can be seen. Galileo was challenged to find like a moon Venus to exhibit phases. The shape varied from the crescent to globus. Also, the size of the planet varied. When the planet with the globus face with a small size was small, and when it's one thin crescent, the size was many-fold higher. As the Venus went around the epicycle, as shown in the diagram, Venus would exhibit phases. Also at time the planet would be nearer, making the apparent size grow bigger and the time for apparent size smaller. These the variations in the brightness can also be explained. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சன்னுக்கு நம்ம வந்து சன் இருக்குது, சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் அந்த ஜியோசென்ட்ரிக்ஸ் எபிசைக்கிள் அப்படிங்கிற அவங்க தியரியை ஃபாலோ பண்ணிருக்கும்போது வீனஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து சென்ட்ரு பார்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா நியராக இருக்கும், அதோட சைஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சன்னுக்கு பக்கத்தில் வரும்போது பிக்காகவும், தூரத்தில் வரும்போது ஸ்மாலாக, அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு தெரியுது. ஸோ அப்படி வரும்போது இட்ஸ் நாட் கிளியர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வராங்க. இட் பிகம் கிளியர் டு Galileo that the geocentric epicycle model will not help. ஸோ geocentric epicycle model அது வந்து கண்டிப்பாக யூஸே ஆகாது அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு Galileo. அக்கௌண்டிங் ஃபார் அப்சர்வ் ஃபேஸஸ் ஃபார் த வீனஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ வச்சுருக்க அந்த மாடல் மாதிரி சன் வந்து சென்டர் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீனஸ் வந்துட்டு சன்னை வந்து ரெவால்வ் பண்ணிட்டுருக்கு, பட் எர்த் ஆன் தி இன்னொரு ஃபேஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து அதில் சொல்கிறாங்க. லுக் அட் த above diagram. If the Venus was going around the sun and its orbit be inside of the earth, Venus would appear always near the sun in the sky. It can never be seen in the mid sky. 2. When it's near the earth, it would be brighter and become comparative when it's on the other side of the sun. Thirdly, while if the Venus is revolving around the sun, it can exhibit gibbous phase, and the size of the gibbous is smaller than the crescent phase. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. சன்னுக்கு இந்த போர்ஷனில் வரும்போது இட்ஸ் ஃபுல், அண்ட் இந்த போர்ஷனில் வரும்போது கிபோசியாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஹாஃப் போர்ஷனுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னை தாண்டி லாஸ்ட் போர்ஷனுக்கு வரும்போது கிரிசென்ட் அந்த பிறை ஷேப்புக்கு வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஒரே இதில் பார்த்திங்கன்னா 3 கண்டிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. If the Venus was revolving around the earth, we can never see the gibbous phase of the Venus, and it can be only if the orbiting the sun. This clinching observation evidence prove that at least Venus orbit around the sun. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருந்ததுனால ஃபைனலாக அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா வீனஸ் வந்து கண்டிப்பாக வந்து சன்னை வந்து ரெவால்வ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, if the Galileo was around today, he would surely amaze explorations of our solar system and behind ISRO, NASA, Russian space agencies and other. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்பேஸில் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. So now we can observe planets orbiting around other stars, proving that only planets are orbiting the sun in the solar system. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம் பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் லேட்டர் ஆன் இதை விட வந்து ரொம்ப அதிகமான விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் வந்து எப்படி வந்து ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. You are students who belonging to particular classes studying in a 7th standard. In your school there are many sections with 7th standard. நம்ம எப்படி ஃபஸ்ட் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி வந்து எவல்யூட் ஆகி தான் இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கேலக்ஸியும் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து எவல்யூட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து செகண்ட் பேரில் கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராமுக்கு கீழே. When we observed other galaxies, we found a strange behavior. All the galaxies were appear to move away from us. Farther they are, faster they appears to move. Cosmologists, scientists who study the structure and evolution of the universe, it is cosmos, reasons in play at one point of the time. It's a past and all matter was confined a single point, and since it started to expand. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, காஸ்மோலஜிஸ்ட்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யூனிவர்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எவல்யூஷன்ஸை பற்றி படிக்கிறவங்க தான் இந்த காஸ்மோலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் பாயிண்ட் இல்லை தட் என்ன சொல்கிறாங்கன்னா that one point of the time in the past all the matter was confined to single point. ஒரு பெரிய ஒரு விஷயங்களை வந்து at a பாயிண்ட், ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை வந்து மாறிடும். ஸோ அந்த சிங்கிள் பாயிண்ட் தான் இப்போ யூனிவர்ஸாக மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ த ஈவெண்ட் வென் த மேட்ரு கன்ஃபைன் சிங்கிள் பாயிண்ட் பிகேன் டு எக்ஸ்பேன்ஸ் கால் பிக் பேங் தியரி. ஸோ அந்த சிங்கிள் பாயிண்ட் இப்போ பிக் பேங் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துலேருந்து எவல்யூட் ஆகிருக்கிறது தான் இந்த பிக் பேங் தியரி. ஸோ நம்ம ப்ராப்பராக சொல்லணும் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு கோட்பாடு அப்படிங்குவாங்க. எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆஃப் ஸ்மால் வால்யூம் ஆஃப் த மேட்டர் அட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டென்சிட்டி டெம்பரேச்சர். ஒரு சின்ன விஷயம் வந்து வாஸ்ட்டாக வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பிக் பேங் தியரி. ஸோ த பிக் பேங் தியரி இஸ் த ப்ரிவைலிங் மாடல் ஆஃப் த எவல்யூஷன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்டர் திஸ் தியரி ஸ்பேஸ் டைம் emerging together about 14 billions of the years ago. At the same time the entire universe was inside a bubble that was thousands of times smaller than the pinhead. It was hotter and denser anything we can imagine. Then so suddenly expanded, the present universe emerged. Time, space and matter all began with the Big Bang. In a fraction of a second, the universe grew from the smaller than a single atom to a bigger thing in a galaxy. So அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செகண்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்துட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒரு செகண்ட் வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு சின்ன ஆட்டம் வந்துட்டு ஒரு கேலக்ஸியாக மாறி இருக்கு அண்ட் ஸ்கெப்ட் க்ரோயிங் ஆன் அ ஃபேண்டசி ரேட். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து வளர்ந்து இட் இஸ் இப்போ வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓவர் த நெக்ஸ்ட் 3 minutes த டெம்பரேச்சர் ட்ராப் டவுன் 1 billion degrees Celsius. ஆஃப்டர் 3 lakh years the universe can cool to about 3000 degrees. Atomic nuclei could finally capture electrons to form atoms. At the stage of the evolutions of the universe, it was fulfilled with the clouds of hydrogen and helium gases. Giant clouds of hydrogen and helium was gradually drawn to the places where dark matter was most dense, forming the first galaxies, stars and everything else seen today. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we can see anything that happened during the 3 lakhs years of the universe. Scientists try to work it out from the knowledge of atomic particles and from computer models. The only direct evidence of Big Bang itself is a faint glow in space called cosmic microwave background. ஸோ இந்த பிக் பேங் தியரியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒத்துக்கணும், அதை வந்து நம்ம ஓகே அப்படின்னு அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சஜஷனாக இருந்தே தவிர தியரிஸாக எதுவுமே வரல. ஸோ இந்த பிக் பேங் தியரி மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஒரு சின்ன வால்யூம் ஆஃப் மேட்ரு வந்து ஹை டென்சிட்டியாக ஹை டெம்பரேச்சராக எக்ஸ்ப்ளோஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தியரி தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
As a million of years passed, the dense years pulled in the material because they had more gravity. Finally, about 100 million years after the Big Bang, the gas becomes hot and dense enough for the first stars to form. New stars were being born at a rate 10 times higher than the present day universe. Large clusters of stones became the first galaxy. ஸோ ரொம்ப மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆகிறது, கேஸஸ் ஃபார்ம் ஆகிறது, இது எல்லாமே வந்து ஹேப்பன் ஆகிட்டு இருந்தது. ஸோ பிக் பேங் தியரிக்கு முன்னாடி அந்த ஹாட் கேஸ் எல்லாமே வந்து அளவுக்கு தின்னாக இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் த பிக் பேங் தியரி இந்த எல்லாமே வந்து அங்கே இருக்கிற கேஸ் எல்லாமே ஹாட் அண்ட் டென்ஸாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபார்மேஷன் இதெல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு சின்ன மோட்டோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அண்ட் பவர்ஃபுல் ground-based telescopes are now beginning to find galaxies that were created about 1 billion years after the Big Bang. These small galaxies were much closer together than the galaxy are today. Collisions were common, like two flames moving towards each other. They merged into bigger galaxy. Our Milky Way galaxy came together in this way. ஸோ இப்போ ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப் வந்து இருக்குது. இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த கேலக்ஸிஸ்க்காக. ஸோ இப்போ இருக்கிற கேலக்ஸி மாதிரி இன்னொரு கேலக்ஸி, ஒரு சின்ன கேலக்ஸி இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். As a state about universe is constituted of galaxies, just a lot of houses in our locality constitute a village or a city. We have a lot of things such as rooms, furniture, etc. in our homes. Likewise, lot of stellar objects such as stars, planets, asteroids and meteors are the building blocks of our universe. Astronomical unit. The average distance between the earth and the sun is called the astronomical unit. It is denoted by AU. So astronomical unit பார்த்தீங்கன்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட். வாட் இஸ் லைட் இயர்? த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் 1 year இஸ் கால்டு லைட் இயர். ஸோ ஒரு 1 இயருக்கு அந்த லைட் வந்து எந்த அளவுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் 1 year. 1 yearக்கு அந்த லைட் வந்து எந்த அளவுக்கு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது லைட் இயர். ஸோ parsec அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா parsec is defined as the distance at which one astronomical unit subtends an angle of 1 arc second. It is denoted by PC. 1 PC is equal to 3.2615. Ly is equal to 3.09 10 to the power of 13 kilometer. அடுத்து பார்த்தீங்கன்னா galaxy. So what is mean by galaxy? A galaxy is a large collection of stars or clusters of stars and a celestial body held together by gravitational attraction. There are about a billion of galaxies in the universe. Most galaxies range from 1000 to 10,000 parsec in diameters. As we have different types of houses in locality, the galaxies are also of different types of galaxies. ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கேலக்ஸி. ஸோ கேலக்ஸியை பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. ஒரே டைப் ஆஃப் கேலக்ஸி தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட ஷேப்பை பொறுத்து, அது உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் பொறுத்து, உள்ளே இருக்கிற அந்த கான்ஸ்டியூண்ட்டை பொறுத்து அந்த கேலக்ஸியோட டைப் மாறும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ், there are various types of galaxies such as spiral, elliptical, barred, spiral and irregular. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. ஸோ ஒன்று பார்க்கலாம். ஸோ spiral galaxy consists of a flat rotating disk containing stars, gases and dust and a central concentration of stars known as a bulge. They are often surrounded by a much fainter glow of stars. Spiral galaxies are named by their spiral structure that extend from the center into the galaxy disk. The spiral arms are sites of ongoing stars formation and are bigger than the surrounding disk because of the young hot stars or inhabit them. So in the spiral galaxy la pathina center partல நிறைய வந்து ஃப்ளாட் அண்ட் ரொட்டேட்டிங் டிஸ்க் வந்து இருக்குது. நிறையா ஸ்டார்ஸ், கேஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கேலக்ஸியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் அண்ட் யங் ஸ்டார்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் உள்ளே இருக்கிறதுனால இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்பைரலாக இருக்கும். அதோட எலாங்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த
hot and the young star. அடுத்து பார்த்தீங்கன்னா elliptical galaxy. So an elliptical galaxy is a type of galaxy having an approximately ellipsoidal shape and smooth image. Unlike flat spiral galaxy with organization and structure, elliptical galaxies are three-dimensional structure without much structure, and their stars are in somewhat random orbits around the center. Interestingly, stars found inside of the elliptical galaxies on average much older than stars found in the spiral galaxy. So in the elliptical galaxy அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is not like அந்த spiral galaxy மாதிரி இருக்காது. it is in a 3-dimensional ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கேலக்ஸிக்குள்ளேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். நாட் யங் பட் இட்ஸ் கொஞ்சம் ஓல்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 3-dimensional ஷேப்பில் இருக்கும். இட்ஸ் நாட் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா irregular galaxy. Irregular galaxy is a galaxy that does not have a distinct regular shape. Unlike a spiral or elliptical galaxy, they are often chaotic in appearances with neither a nuclear bulge or nor any trace of spiral arm structure. About 1/4 of the galaxy found so far are of this type. Cosmologists say that some irregular galaxies were once spiral or elliptical galaxies but were deformed by an uneven external gravitational force. Irregular galaxies may contain abundant amount of gases and dust. So இந்த irregular galaxy அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா elliptical and spiral மாதிரி எந்த ஒரு ஷேப்பும் இருக்காது. இட் இஸ் irregular in shape. ஸோ பட் இட்ஸ் அ பல்ஜின் ஸ்ட்ரக்சர், ரொம்ப பல்ஜாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபைட் ஆர்ம் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த எலிப்டிக்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்ம் இருக்கும். ஸோ இந்த ஸ்பைரல்லையும் அப்படி தான் ஆர்ம்ஸ் தனியாக இருக்கும். பட் இதிலலாம் அப்படி கிடையாது. ஸோ அதுக்குன்னு தனி ஸ்ட்ரக்சர் கிடையாது. இட் இஸ் அ பல்ஜ் பட் இட்ஸ் அ பல்ஜ் இன் நேச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா barred spiral. A barred spiral galaxy is a barrel spiral with a center bar-shaped structure composed of stars. Bars are found in approximately in 2/3 to 1/3 of all spiral galaxy. The Milky Way galaxy, where our own solar system is located, is classified as a barrel spiral galaxy. ஸோ இந்த barred spiral galaxy அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கேலக்ஸி. ஸோ மற்றது மாதிரி இல்லாமல் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டார் சென்டரில் பார்த்தீங்கன்னா பார் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ம் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மில்கி வே ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மில்கி வே. ஸோ மில்கி வே அப்படின்னு பார்க்கலாம். மில்கி வே இஸ் அ கேலக்ஸி இன் விச் solar system is located. ஸோ நம்ம solar systemனா அந்த பிளானட்ஸ் அண்ட் சன் எல்லாம் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம மில்கி வேல தான் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. The diameter of the Milky Way is over 1 lakh light years. The Milky Way includes a star smaller than our sun as well as other many stars are thousands of times bigger than the sun. ஸோ இந்த மில்கி வேல பார்த்தீங்கன்னா 1 lakh light years ஆகும். இந்த மில்கி வேயோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 lakh light year அளவுக்கு வந்துட்டு டயாமீட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சன்னை விட ரொம்ப சின்னதாகவும் ஸ்டார்ஸ் இருக்குது. சன்னை விட பெரிய சைஸில் இருக்கிற ஸ்டார்ஸும் இருக்குது. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் மெனி அதர் celestial bodies of gases, clouds of dust, dead stars, newly bound stars, etc. It's also thought it contain at least 100 billion stars. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கேலக்ஸியில் பார்த்தா 100 to 200 billion ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். ஸோ த கேலக்ஸி தட் இஸ் க்ளோஸ் டு அவர் மில்கி வே இஸ் Andromeda. The descriptive Milky is derived from the appearances from the earth of the galaxy. A band of light seen in the night sky formed from the stars that cannot be individually distinguished by the naked eye. In the Indian mythology, this patch called the Akshara Gang from the earth, the Milky Way appears as a band because its disc-shaped structure is viewed from the within. Galileo Galilei first resolved the band of light into the individual stars with a telescope in 1610. Until the year 2020, most astronomers thought the Milky Way contained all the stars in the universe. Observation by Edwin Hubble showed that the Milky Way is just one of the many galaxies. So in the Milky Way அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is not a flat, இது வந்துட்டு ஒரு டிஸ்க் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கலிலியோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு வித்தின் த யூஸ் ஆஃப் த டெலஸ்கோப். ஸோ இந்த கேலக்ஸியில் பார்த்தா மில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ், மில்லியன் ஆஃப் செலஸ்டியல் பாடிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபர்ம் பண்ண. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எட்வின் ஹபிள் அவங்கெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து தெரிய சொல்ல. பட் கலிலியோ வந்து ஸ்ட்ராங்காக வந்து
இதோட ஷேப் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா the Milky Way does not sit still but is constantly rotating. Our solar system is located within the disk of the galaxy about 27,000 light years away from the center of the galaxy. ஸோ இந்த கேலக்ஸி இந்த மில்கி வேக்குள்ளே தான் நம்ம கேலக்ஸி இருக்குது. அந்த ஸோ இட் இஸ் அது வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகலை. இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 27,000 லைட் இயர்ஸ் எவ்வளோ தூரம் போகுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த சென்டர் ஆஃப் த கேலக்ஸிலேருந்து சோலார் சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னு டிஸ்டன்ஸை வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த சோலார் சிஸ்டம் ட்ராவல்ஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 828,000 km per hour. Even at a rapid speed, the solar system would take about 230 million years to travel all the way around the Milky Way. When the solar system was in the same spot as it's now, there were no humans, no Himalayan mountains on the earth, and the dinosaurs was roaming around the earth. Tucked inside very center of the galaxies is a monstrous black hole. Billions of times as massive as the sun. Although black holes cannot be directly viewed, scientists can see their gravitational effects as they change and destroy the path and materials around its most galaxies like our Milky Way, although to have a black hole in their heart. ஸோ இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த கேலக்ஸியில் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற விஷயம் நம்ம நேக்கட் ஐயில் பார்க்க முடியாது. ஸோ அதோட எஃபெக்டை பொறுத்து, இந்த கிராவிடேஷனல் எஃபெக்ட் எந்த அளவுக்கு அந்த பிளாக் ஹோலில் இருக்குது, ஸோ அதோட டெப்த், அதோடைய டிஸ்டார்ட் பாத், இதெல்லாம் வச்சு தான் அந்த பிளாக் ஹோலோட டெப்த்தை வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தா கான்ஸ்டலேஷன். ஸோ கான்ஸ்டலேஷன் அப்படின்னு பார்க்கலாம். கான்ஸ்டலேஷன் இஸ் த ரெகக்னைசேஷன் பேட்டர்ன் ஆஃப் த ஸ்டார்ஸ் இன் த நைட் ஸ்கை when viewed from the International Astronomical Unit has classified 88 constellations to cover the entire celestial sphere. Many of the old constellations have a Greek or Latin names and are often named after mythological characters. ஸோ கான்ஸ்டலேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கிறது தான் அதுக்குன்னு ஒரு ரெகக்னைசேஷனான ஒரு பேட்டர்ன், அதுக்குன்னு தனித்தனி ஷேப் உடைய ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஸ்டலேஷன்ஸ். ஸோ கான்ஸ்டலேஷன் பார்த்தோம்னா ஓல்டு கான்ஸ்டலேஷனில் க்ரீக் அண்ட் லாட்டினில் வந்துட்டு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து இருக்காது. டிஃப்ரெண்ட் அண்டு நிறைய டைப்ஸில் வந்து கான்ஸ்டலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. ஸோ உட்ஸா மேஜர் சப்த ரிஷி மண்டலம் இஸ் அ லார்ஜ் கான்ஸ்டலேஷன்ஸ் கவர் லார்ஜ் பார்ட் ஆஃப் ஸ்கை. நம்ம ஸ்டார்ஸ் பார்க்கறதுல மேஜராக இருக்கிற எல்லா ஷேப் எப்படி இருக்குன்னா சப்த ரிஷி மண்டலம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டலேஷனாக தான் இருக்கும். ஸோ த மோஸ்ட் ட்ரிங்கிங் ஃபீச்சர் ஆஃப் திஸ் கான்ஸ்டலேஷன் இஸ் அ குரூப் ஆஃப் 7 பிரைட் ஸ்டார்ஸ் ஒன் இஸ் அ பிக் டீப்பர். ஸோ 7 ஸ்டார்ஸ் வந்து ரொம்பவே வந்து பிரைட்டாக இருக்கும். அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா பிக் டீப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா Ursera Minor in Latin means a little bear. It lies on the northern sky. The polar stars Polaris lies within the constellations. The main group Little Deeper consists of 7 stars and is quite similar to that found of Ursa Major. So the Ursa Major மாதிரி Ursa Minor வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து ஆரிஜின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் ஓரியன் வாஸ் அ ஹண்ட் இன் அ க்ரீக் மித்தாலஜி. த கான்ஸ்டலேஷன் கம்ப்ரைஸ் அரௌண்ட் 81 stars out of which are 10 are too faint to be seen with the naked eye. ஸோ நம்ம பார்க்குற இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸில் 81 ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 10 ஸ்டார்ஸ் வந்து நம்மளால் நேக்கடாக பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிஃப்ரெண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் பிகம் விசிபிள் இன் த ஸ்கை த டிஃப்ரெண்ட் times in the year. This happens to the revolutions of the earth around the sky. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து நம்ம நேக்கட் ஐலேயே வந்து பார்க்கலாம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட ரெவல்யூஷன் நடக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அன்லைக் கேலக்ஸி கான்ஸ்டலேஷன்ஸ் ஆர் மியர் ஆப்டிக்கல் appearances and not real objects. In galaxies, stars are bound by gravity and constitute inner systems. In constellations, one star may be near, another very far, but because they are in the same direction, appears to be near to each other in the sky. ஸோ மற்ற பிளானட் மாதிரி இதுக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு ஷேப்போ எப்படி சொல்கிறது அப்ராப்ரியேட்டான ஒரு சைஸ் அந்த மாதிரி இல்லாமல் இட்ஸ் நாட் அ ரியல் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு மாதிரியான ஒரு நம்ம ஒரு அன்டிஃபைன்டு பண்ண முடியாத ஒரு ஆப்ஜெக்டாக தான் வந்து ஸ்டார்ஸை வந்து நம்ம கான்ஸ்டலேஷன்ஸை வந்து கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேம் ஆஃப் த கான்ஸ்டலேஷன்ஸ் இந்தியன் நேம் அண்ட் இங்கிலீஷ் நேம் மேஷம், ஐரிஸ், ரிஷபம், டார்ஸ், மிதுனம், ஜெமினி, கடகம், கேன்சர்,
சிம்மம் லியோ, கன்னி விர்கோ, துலாம் லிப்ரா, விருஷகம் ஸ்கார்பியோ, தனுஷு சகட்டாரியஸ், மகரம் கேப்ரிகான், கும்பம் அக்வாரியஸ், மீனம் பிசிஸ். ஸோ நம்ம தமிழில் இந்த மாதிரி நேம்ஸ் அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் தான் இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி இதுவே கான்ஸ்டலேஷன் சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்டார்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ஸ் லூமினஸ் ஹெவன்லி பாடி தட் இஸ் radiate energy. With naked eyes we can see nearly 3000 stars in the night sky and many more with the help of the telescopes. The stars are remotely located and appear as tiny dots of light. Their lights travel long distance to reach us. The atmosphere disturbance do not allow lights to reach as in a straight line path. Because of the stars appears to twinkle, the sun is the nearest stars to the earth. The next nearest stars is Alpha Centauri. ஸோ ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பில்லியன் அண்ட் மில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு 3000 ஸ்டார்ஸ் வந்து நம்ம நேக்கட் ஐலேயே பார்க்கலாம். சம் வந்து நம்ம டெலஸ்கோப் மூலிமா மட்டும்தான் பார்க்க முடியும். அதே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டார்ஸ் வந்து ட்விங்கிள் ஆகிருக்கும், சில வந்து ட்விங்கிள் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த சன் இஸ் த நியரஸ்ட் ஸ்டார் டு தி எர்த். நம்ம சன்னே கூட ஒரு வகையான ஸ்டார் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எர்த்துக்கு ரொம்ப நியரஸ்டான ஸ்டார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆல்ஃபா செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் வந்து ரொம்பவே வந்து நியரஸ்டான ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜிக்கல் ஸ்டடீஸ் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா satellites, an object that revolves around a planet in a stable and a constant orbit is called a satellite. Satellite can be classified in two categories, natural and artificial satellites. So நம்ம பிளானட்டை சுற்றி ரெவால்வ் ஆகிற பிளானட் சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்குது. அந்த ஆர்பிட்ஸில் வந்து ரெவால்வ் ஆகிட்டு இருக்கிற பிளானட்டை தான் நம்ம வந்துட்டு சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் என்ன, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் அப்படின்னு என்ன பார்க்கலாம். So all natural satellites, natural objects revolving around the planets are called natural satellite. ஸோ ஒரு இடத்த சுற்றி ஒரு நேச்சுரலான ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் ரெவால்வ் ஆகுதோ நம்ம அதை வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் மூன்ஸ். நம்ம மூன்ஸையும் வந்து நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்கிறோம். மோஸ்ட் மூன்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல்ஸ், த ஒன்ஸ் தட் ஆர் நாட் யூஸ்வலி ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் மெட்டார்ஸ் that were captured by strong gravity of the planet. All the planets except Mercury and the Venus in our solar system have a moon. Earth has only one moon, whereas planets like Jupiter and Saturn have more than 60 moons. ஸோ மூன் நம்ம சொல்கிற மாதிரி ஒரே ஒரு மூன் தான் இருக்குது. நம்ம எர்த்துக்கு ஒரு மூன் தான் இருக்குது. பட் ஜூபிட்டர் அந்த சேட்டர்னை பார்த்தா மோர் தென் 60 மூன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் சேட்டலைட்ஸும் பார்த்தோம்னா நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது artificial satellites are man-made objects placed in orbit to rotate around a planet, usually the Earth. The world's first artificial satellite launched by Sputnik 1 by Russia, Aryabhata, was the first satellite launched by India. These satellites are used in television and radio transmissions, studying agricultural yield, locating mineralogical resources, weather forecasting, locate different places on the earth. So இந்த சேட்டலைட் அப்படி நம்ம ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரஷ்யா தான் வந்துட்டு இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தா ஆரியபட்டா அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக லான்ச் பண்ணாங்க பார்த்தா டெலிவிஷன், ரேடியோ இந்த எல்லாமே வந்து சேட்டலைட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே வந்து சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இஸ்ரோ பற்றி அடுத்து பார்க்கலாம். ஸோ இஸ்ரோனா என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ் ஏஜென்சி இஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தி இந்தியா, ஹெட்குவார்ட்டர் இன் த சிட்டி ஆஃப் பெங்களூர். இட் விஷன் டு harness space technology for national development while pursuing space science research and planetary explorations. ஸோ இந்த இஸ்ரோ அப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்துட்டு இது ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்காக இதை வந்து இந்த இஸ்ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு நம்ம நேஷனல் லெவலில் நம்ம ஸ்பேஸை வந்து பர்சியூ பண்ணி ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி பர்சியூ பண்ணிக்கிறதுக்காகவும் வேர்ல்டு லெவலில் வந்து
அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வேர்ல்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இஸ்ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நோ யோர் சயின்டிஸ்ட். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ சுப்பிரமணியன் சந்திரசேகர் 19 October 1910 to 21 August 1995 was an Indian American astrophysicist who spent his professional life in the United States. He was awarded the 1983 Nobel Prize for Physics with William A. Wolfler. His mathematical treatment of stellar evolution yielded many of the best current theoretical models of the later evolutionary stages of massive stars and black holes. The Chandrasekhar limit is named after him. Chandrasekhar worked on a wide variety of physical problems in his lifetime. Formed in 1969, ISRO surprised that erstwhile Indian National Committee for Space Research, established in 1962 by scientist Vikram Sarabhai. The establishment of ISRO, this institutionalized by space activities in India. It is managed by Department of Space, which reports to Prime Minister of India. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்துட்டு இந்தியன் ஸ்பேஸ் கமிட்டி ஃபார் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ் 1962 விக்ரம் சாராபாய் மூலயமா ஐஎன்கோ ஸ்பேர் அப்படிங்கிற ஒரு கமிட்டி மூலயமா வந்துட்டு மோரோவர் மோடி வந்து ஸ்பேஸ் பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அங்கே வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இஸ்ரோ பில்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியபட்டா விச் வாஸ் லான்ச் பை சோவியட் யூனியன் ஆன் 19 April 1975. It was named after the Indian astronomer Aryabhatta. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் சேட்டலைட் பார்த்தா ஆரியபட்டா. அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட். ஸோ அவரோட நேம் தான் வந்து இதில் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. In 1980 ரோகிணி became the first letter to place in orbit by Indian made launch vehicle SLV-3. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து சோவியட் ரஷ்யா மூலிமா லான்ச் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வெஹிக்கிள் மூலிமா லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா SLV ISRO. So developed two other rockets, the Polar Satellite Launch Vehicle PSLV for launching satellites into polar orbits, and the Geosynchronized Satellite Launch Vehicle GSLV for placing satellites in geostationary orbits. These rockets have launched numerous communication satellites and Earth observation satellites. So in the GSLV and PSLV அப்படிங்கிறது போலார் சேட்டலைட் லான்ச். ஸோ அந்த போலார் சேட்டலைட்ஸில் இருக்கிறதுக்கு மட்டும் நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கு பிஎஸ்எல்வி. அண்ட் பார்த்திங்கன்னா அந்த சிங்க்ரோனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லி 2 விதமான சேட்டலைட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. தீஸ் ராக்கெட்ஸ் ஹாவ் லான்ச் நியூமரஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அண்ட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ். Satellite navigation systems like GAN and IRNAS have been deployed. In January 2014, ISRO used as an indigenous cryogenic engine in GSLV D5 launch of the GSAT-14. ISRO sent a lunar orbiter Chandrayaan-1 on 22 October 2008 and Mars orbiter Mars Orbit mission on 5th November 2013, which entered Mars orbit on 24th September 2014, making India the first nation to succeed and first attempt to Mars. ஸோ மார்ஸ் ஃபஸ்ட்டாக வந்து இங்கே இஸ்ரோலேருந்து அனுப்புனாங்க. ஸோ இட் இஸ் Chandrayaan-1. So ISRO to the fourth space agency in the world as well as the first space agency in the Asia to reach Mars orbit. On 18th century 2016, ISRO set a record with the launch of 20 satellites in a single payload. Single payloadல 20 satellites வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. On 15 February 2017, ISRO launched 104 satellites in a single rocket. ஸோ ஒரே ராக்கெட்டில் PSLV C-37 ஒரே ராக்கெட்டில் 104 satellites வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ISRO launched the heaviest rocket geosynchronized GSLV MK-30. அதுக்கப்புறம் வந்து GSLV MK-3 அனுப்புனாங்க. On 15 June 2017 பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் GSAT-19 அப்படிங்கிறத லான்ச் பண்ணாங்க. வித் திஸ் லான்ச் ISRO became capable of launching 4 ton heavy satellites. இது கூட பார்த்தீங்கன்னா 4 ton heavy satellites வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ISRO launched Chandrayaan-2 on July 22, 2019 geosynchronized satellite launch vehicle. It entered the moon's orbit on August 20, 2019 and its landed on the moon on September 7. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Chandrayaan-2 வந்து July 22 வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. மூணோட ஆர்பிட்டில் அது எப்போ போய் லேண்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா August 20, 2019 வந்து லேண்ட் ஆச்சு. ஸோ இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் இந்த ISRO. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சின்ன மோட்டர்னோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க.
In 1989, Galileo Galilei was memorialized with the launch of a Jupiter-bound space probe bearing his name. During its 14-year voyage, the Galileo space probe on its detachable mini-probe visits Venus, the asteroids Gaspara, observed the impact of the comet Shoemaker-Levy 9 on Jupiter, Europa, Callisto, Io, and Amalthea. In order to avoid the possible contaminations of one of the Jupiter's moon, the Galileo space probe was purposely crashed into Jupiter at the end of its mission in September 2003. So let's we summarize this lesson. Points to remember: the field of the study of the universe is called the astronomy. The universe consists of the galaxies, planets, stars, meritorious satellites, and all other forms of the matter and the energy. The half moon during the waxing period and called as a first quarter, and the half moon during the waning period is called third quarter. The word crescent refers to phases where the moon is less than half illuminated. The word gibbous refers to phase where the moon is more than half illuminated. The reversal of direction of the planets is called as a retrograde motion. The geocentric theory followed by the ancient period people proposed the earth is at the center and the sun and the other planets revolve around it. The heliocentric theory states the sun one at the center and the planets revolving around it. Galileo gave the observational evidences to support the heliocentric theory. There are at least hundreds of billions of galaxies in the universe. A galaxy is a large collection of stars or clusters of stars and celestial bodies held together by gravitational attraction. A constellation is a recognizable pattern of the stars in the night sky when viewed from the Earth, an object that revolves around a planet in a stable and consistent orbit is called a satellite. The Indian Space Research Organization is a space agency of the Government of the India, headquarters of the city of Bangalore. Thanks for watching.